கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் கூறும் நல்லுலகின் தன்னிகரில்லாத தலைவருமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள். கதிர் பிடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் வரும் முன் முன்தோன்றி மூத்த தமிழுக்கு என் தலை வணக்கம். வருங்கால முதலமைச்சர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியிலே அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, என் நினைவில் நிலைத்து வாழும் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் அருமை திருமகன் வாஞ்சைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, 94 விவசாய சங்கங்கள் கூட்டு இயக்கத்தின் ஆதரவோடு இந்த 6 கட்சிகளும் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற மாற்று அரசியல் வெற்றி மாநாட்டினுடைய தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவரும், 1967க்கு பின்னர் தமிழ்நாட்டின் அரசியல் சரித்திரத்தில் பிரமிக்கத்தக்கதோர் மாறுதல் நிகழ்ந்தது. அந்த மாறுதலால் ஒரு நேர்மையான ஊழலற்ற கூட்டணி மக்களாட்சி மலர்ந்தது. அந்த ஆட்சிக்கு தலைமையேற்று முதலமைச்சரானார் கேப்டன் விஜயகாந்த் என்ற புகழை பெற இருக்கிற மாநாட்டு தலைவர் அவர்களே, ராமச்சந்திரா மருத்துவமனை மிகவும் உடல் நலம் குறைந்து அவதிப்படுகிறார் ஐயா மூப்பனார் என கேள்விப்பட்டு டாக்டர் தணிகாசலம் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நான் தனியாக சென்று அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐயா மூப்பனார் அவர்களின் தம்பி சந்துரு வெளியிலிருந்து என்னை உள்ளே அறைக்குள் அழைத்து சென்று அந்த படுக்கையில் அமர வைத்துவிட்டு வெளியே போய்விட்டார். ஒவ்வொரு சிறிய சிறிய பிஸ்கட் துண்டுகளாக எடுத்து ஐயா மூப்பனாருடைய வாயில் நான் கொடுத்தேன். ஐயா, நீங்கள் சுகம் பெற்று விடுவீர்கள். எதிர்காலத்தில் உங்களோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகிய நாங்கள் கரம் கோர்க்கிற ஒரு காலமும் வரும் என்று சொன்னேன். சற்று திகைத்தார். வாய்ப்பு வந்துவிடுமா என்று கேட்டார். நெருடல்களையும் சொன்னார். அந்த நெருடல்களை எப்படி நிவர்த்தி செய்ய இயலும் என்று கூறிவிட்டு, அப்படி ஒரு நாளை நான் எதிர்பார்க்கிறேன் என்ற போது அவர் கண்கள் மலர்ந்தன. 1 மணி நேரம் உரையாடிய பின்னர் தம்பி சந்துருவை அழைத்து வழக்கம் போல அந்த குடும்பத்துக்கே உரிய பண்பாட்டோடு ஆஸ்பத்திரி வாசல் வரை சென்று காரில் ஏற்றிவிட்டு வா என்று அனுப்பி வைத்தார்கள். சில நாட்களில் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள். ஐயா மூப்பனார் அவர்களே, என் இல்லத்துக்கு துக்கத்திற்கும் கல்யாணத்திற்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வந்து பங்கேற்ற எங்கள் குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் கொண்ட தலைவரே,
உங்கள் கனவு உங்கள் அருமை திருமகன் காலத்திலே நனவாகிற விதத்தில் நாங்கள் இன்றைக்கு கரம் கோர்த்திருக்கிறோம் என்ற உணர்வோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அன்பு தோழர் வழக்கறிஞர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களே, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அன்று சொன்னதை போல எங்கள் மனக்குகையில் எழுந்த சிறுத்தை தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக இங்கே என் ஆறுயிர் சகோதரராக அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, 94 விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து பல்லடம் மாநாட்டில் எஸ்.என். பழனிசாமி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் வரப்போகிற 2016 மே 16 நடக்கும் தேர்தலில் அங்கே அந்த தலைவர்கள் தெய்வசியாமணி முதல் அனைவரும் கர்ஜிக்க இங்கு கலப்பை வழங்குவதிலே உடனோடு வந்தாரே, பக்கத்தில் நின்றாரே. விவசாயியின் நிலைமை அன்றைக்கு அரையாடை கட்டிய மகாத்மா காந்தியை போல கோவணம் கட்டிக் கொண்டு இந்த வக்கீல் டெல்லி வரை சென்று போராடினாரே தோழர் ஐயா கண்ணு வழக்கறிஞர், அவர் உட்பட ஒருமனதாக முடிவெடுத்து தமிழ்நாட்டின் விவசாயிகள் துயரம் நீங்குவதற்கு எவரையும் நாங்கள் நம்பவில்லை. கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைக்க இருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அணியை நாங்கள் மனப்பூர்வமாக வெற்றி பெற செய்வோம் என்று பிரகடனம் செய்தார்களே. இந்த நிருபர்கள் எல்லாம் என் சகோதரர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாம் என் சகோதரர்கள். அவர்கள் என்னையும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். வரிவிடாமல் இங்கே எழுதுகிறார்கள், நிமிடம் விடாமல் ஒளிப்பதிவு செய்கிறார்கள். ஆனால் முதலாளிகள் இவர்களை அனுமதிப்பது கிடையாது. அன்று 100 பத்திரிகையாளர்கள் வந்திருந்தார்கள் பல்லடத்துக்கு. ஒரு பத்திரிகையில் கூட ஒரு பத்தி செய்தி கிடையாது. ஒரு கட்சியிலிருந்து காசு வாங்கிக் கொண்டு அந்த கட்சிக்கு துரோகம் செய்கின்ற துரோகிக்கு 4 காலம் செய்தி போடுகிற பத்திரிகா அதர்மம் 94 விவசாய சங்கங்களினுடைய ஒட்டுமொத்த பிரகடனத்தை 8 காலம் ஆக்க வேண்டிய செய்தியை ஒரு 2 பத்திரிகைகள், அதுவும் லோக்கல் கோயம்புத்தூர் எடிஷனில் தினமணி உட்பட மற்றவர்கள் வெளியிடவில்லை. காரணம் மிரட்டல், உருட்டல். ஆளுகிற கட்சி, ஆண்ட கட்சி. இதன் விளைவாக நான் பத்திரிகைகளை கோபிக்கவில்லை, நான் வருந்தவில்லை. திருச்சி தினமலருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். காரணம், இந்த அயோக்கியத்தரமான கருத்து கணிப்பை திருச்சி தினமலரும், வேலூர் தினமலரும், திருநெல்வேலி தினமலரும், கன்னியாகுமரி தினமலரும், ஈரோடு தினமலரும், சேலம் தினமலரும் இது மணல் மாபியா, தாது மணல் மாபியாவோடு நடத்தப்படுகிற இந்த கருத்து கணிப்பு என்ற மோசடிக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று வெளியிட மறுத்த அந்த பண்பாட்டுக்கு நான் தலை வணங்கி அந்த தினமலர் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வேதனையின் விளைவாகத்தான் நேற்றைக்கு சென்னையில் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் மட்டுமல்ல, அகில இந்திய விவசாயிகள் சங்க தலைவர் செங்கால் ரெட்டி இங்கே வந்திருக்கிறார். அவர் உட்பட நேற்று இம்பீரியல் ஹோட்டலில் இருக்கின்ற அரங்கத்தில் 120 பத்திரிகையாளர்கள், 50 தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்களோடு 1 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுத்து அவர்களோடு அசைவ சைவ உணவருந்தி நண்பர்களாக விலகிச் சென்றபின் மாநாட்டு செய்தியை போடவில்லை. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து அவர்களோடு பிரகடனத்தை வெளியிட்டு நாங்கள் கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய நாங்கள்
நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் என்று தெய்வ சிகாமணி பிரகடனம் செய்ய அத்தனை நிருபர்களும் ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்து கொண்டு போய் மிகுந்த வேதனைப்படுகிறேன். ஒரு தினமலரில் இந்த திருச்சி ஒரு செய்தியை தவிர அந்த செய்தியையும் வெளியிடவில்லை. ஆக கோடிக்கணக்கான விவசாயிகளின் மனக்குமுறல் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான இந்த மாற்று அரசியல் வெற்றி கூட்டணி மாற்று அரசியல் வெற்றி கூட்டணியை ஜெயிக்க வைத்துவிடும் இந்த விவசாயிகளின் முடிவு என்பதால் அதை தடுத்து நிறுத்திய ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ஏவிய அஸ்திரம் எது? மிகுந்த வேதனையோடு கேட்கிறேன். பத்திரிகை சுதந்திரத்துக்கு 12 மாதம் ஜெயிலில் இருந்தவன் கேட்கிறேன். மதுரை தினமலர் தாக்கப்பட்ட போது ராத்திரி பூமிநாதன் சின்ன செல்லத்தோடு 12 மணிக்கு சென்று மறுநாள் 1000 பேரை திரட்டி திமுக அக்கிரமத்தை கண்டித்த அந்த தகுதியோடு கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே சில ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள். என்னிடம் ஒருவர் சொன்னார், ஏன் பத்திரிகையாளர்களை கோபிக்கிறீர்கள் என்று. நான் கோபிக்கவில்லை. இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். ஏப்ரல் 9ஆம் தேதி தினமலர் எழுதுகிறது, கேப்டன் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்த்து விட்டார். 20% ஓட்டு உறுதியாகிவிட்டது. அண்ணா திமுக நடுக்கத்தில் இருக்கிறது. அதன் பின்னர் எங்கள் ஐயா மூப்பனாரின் மகன் தமிழ் மாநில காங்கிரசோடு வந்து இணைகிறார். அப்ப 30% என்று எழுது. எந்த அரசியல் கட்சியிலும் சேராதவர்கள் 5,82,00,000 மொத்த வாக்காளர்களில் 18 வயது 19 வயது வாக்காளர்கள் 21 லட்சம். 19 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 1,17,00,000. இந்த 1,38,00,000 வாக்காளர்களில் 1,20,00,000 வாக்காளர்கள் எங்கள் அணிக்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள். பேய்மழை பெருவெள்ளம் வந்தபோது தலைநகர் சென்னையில் அனைவருமே நாங்கள் எங்களால் இயன்ற தொண்டு செய்தோம், உளவார படை செய்தோம், விளக்கமாற்றோடு துப்புரவு செய்தோம். மனித கழிவுகள் மனக்கழிவுகளை எங்கள் கைகளில் ஏந்தினோம். நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த வெள்ளத்தில் மக்களை காத்தவர்கள் எந்த கட்சியிலும் இல்லாத ஐடி பட்டதாரிகள், வேலைநாடு பட்டதாரிகள், வேலையற்ற பட்டதாரிகள், வேலையில் உள்ள பட்டதாரிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், கல்லூரி மாணவர்கள், அவர்கள்தான் செல்போன் சிக்கியங்கள், அவர்கள்தான் காப்பாற்றினார். அந்த கணக்கை சேர்த்தால் எங்களுக்கு 38% இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம். நான் குறைத்து சொல்லுகிறேன், அது 45ஐயும் தாண்டக்கூடும். 150 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம், பிரகடனம் செய்கிறேன். எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதல் மந்திரி ஆவார். ஏப்ரல் 9ஆம் தேதி செய்தி ஓட்டுவிட்டு படி நியூஸ் 7 தொலைக்காட்சி 60 லட்சம் கோடி தாதுமணல் கொள்ளையிலே சம்பந்தப்பட்டவர் என்று மத்திய அரசினுடைய குற்றச்சாட்டு அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நபர் நேற்று வரை மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு தொகுதி வாரியாக செலவுக்கு பணம் தருகிற, பணம் வழங்குகின்ற, கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுகின்ற நபராக இருந்தவர் சரியான முறையில் கொள்ளையடித்ததில் பங்கு கொடுக்கவில்லை என்று ஜெயலலிதா விரட்டி எடுத்ததன் விளைவாக, வழக்கு போட்டதன் விளைவாக கலைஞர் கருணாநிதியினுடைய அருமை திருமகள் ராஜ்யசபா எம்பி, நமக்கு நாமே என்று பட்டம் சூட்டிக் கொண்டு திரிகின்ற அவரது அருமை மகன், அந்த மகனுக்கு துரதிருஷ்டவசமாக கிடைத்த ஒரு மருமகன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு கம்பெனி ஆரம்பித்து 1 வருடம் ஆயிற்று. அவர்கள் தேமுதிக நம்ம பக்கம் கொண்டு வந்து விடுவோம், கேப்டன் நம் அணிக்கு வந்து விடுவார் என்று சொல்லி மறுமலர்ச்சி திமுக நம்மோடு கரம் கோர்க்க மாட்டார். கட்சியை உடைப்போம், மாவட்ட செயலாளர்களை கவர்ந்து கொண்டு செல்வோம். எனக்கு களையெடுக்கிற வேலையை எனக்கு கொடுக்காமல் பழைய பாசத்தில் அண்ணன் கலைஞர் கருணாநிதி எங்க கழனியை சரியாக களை எடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு தேமுதிக சேரப்போகிறது, திமுகவுடன் நாளை மாலை கையெழுத்தாக போகிறது.
80 60 தொகுதி, 70 தொகுதி, 80 தொகுதி, 300 கோடி என்று சொல்லி பேசி வந்த வேளையில் அவர்களை நெருங்கி போன ஒரு புரோக்கரை, திமுகவின் முக்கிய புரோக்கரை பார்த்தசாரதியை எம்எல்ஏ கொடுத்து என் ரூம்குள்ள ஒரு பயனை உள்ள விடாத என்று சொன்னவர் கேப்டன் விஜய். இடி விழுந்தவர்கள் தலையில் நானும் திருமாவளவனும் ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் கேப்டன் விஜயகாந்தோடு கைகோர்த்துக் கொண்டு வருகிற காட்சியை கண்டு தமிழகம் வாழ்த்தி வரவேற்றது. நல்ல காலம் பிறக்கிறது, விடிவு பிறக்கிறது என்று வாழ்த்தி வரவேற்றது. அவர்கள் தலையில் இடி விழுந்தது. இதற்கு பின்னர் திட்டமிட்டனர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள். அவரை நிர்பந்தப்படுத்திய அதிமுகவோடு உடன்பாடு வைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய போது அவர் மனச்சாட்சி ஏற்கவில்லை. எப்படி நான் 2006 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவோடு கூட்டு வைப்பதற்கு எப்படி கூடாது என்று மனம் தவித்ததோ துடித்ததோ நான் வேதனைப்பட்டேனோ அதே போன்ற நிலைமைக்கு அவர் ஆளானது எனக்கு நன்றாக தெரியும். நம்ப வைத்து கழுத்திருக்கிற அந்த நிலையிலும் கூட இயற்கை அந்த நல்ல மனிதரை நல்ல பாதைக்கு கொண்டு வந்து அவங்க அப்பாவோடு நினைவோடு வந்து சேர்த்தது. அப்படி என்றால் இதற்கு பிறகுதான் அவர்கள் வேலையை ஆரம்பித்து தேமுதிகவை நாங்கள் உடைக்கிறோம் என்றார்கள். எங்களோடு 4 தலைவர்களோடு 3 தலைவர்களோடு 4 தலைவர்களோடு பேசிய ஒரு நபரை கோடி கோடியாக கொடுத்து கொண்டு போனார்கள். கேப்டன் சொன்னார் யார் வேணா போட்டு நீங்க இருக்கீங்களே வைகோங்கிற பேர் இருக்குல்ல அந்த கட்சி இருக்கும். அதேதான் அவருக்கும். எனக்கு செய்தி வந்தது. தேமுதிக எம்எல்ஏ வந்தால் 10 கோடி, மாவட்ட செயலாளர் வந்தால் முதலில் 3 கோடி. கத்தாத தண்ணி போட்டிருக்கேன்னு அர்த்தம். 3 இதைத்தான் எடுத்து பாக்ஸ் போடுவாங்க நாளைக்கு இந்த தினமலர்ல. இவ்வளவு நேரம் நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, இதுதான் பாக்ஸ் நியூஸ் இவங்களுக்கு. ஐ டோன்ட் கேர். 3 கோடி உங்களுக்கு தருகிறார். யாரிடம்? எங்கள் நெல்லை சிங்கம் தேமுதிக மாவட்ட செயலாளர் முகமது அலிக்கு, எங்கள் கட்சி தோழன் என் இயக்கத்தோழன் இசைமுரசு எதிரொலி நெல்லை அபூபக்கரின் உறவினர் கோல்டன் கான், எங்கள் கட்சி தொழிற்சங்க துணைத் தலைவரை அழைத்து அவருக்கு மாமா பத்ருதீன் மாப்பிள தேமுதிக மாவட்ட செயலாளரை கொண்டாந்து சொல்ற இடத்துக்கு திமுக காரர்கிட்ட கொண்டு விடணும். 3 கோடி அவருக்கு, உனக்கு 50 லட்சம் கொண்டு வர்றவருக்கு. ரொம்ப கோபம் வந்துருச்சு. யார்கிட்ட பேசுற மாமா, இந்த ஈனப்பழப்பு நான் பிழைக்க மாட்டேன் என்று உடனே முகமது அலிக்கு போன் பண்ணான். 3 கோடி கொடுத்து உங்களை கூட்டு வந்தா எனக்கு 50 லட்சம் தர்றேன் எங்க மாமா வந்து என்கிட்ட பேசுறாரு, செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னார் முகமது அலி. நான் விடிய காலம் 6 மணி எனக்கு போன், நெல்லை அபூபக்கர் மாமா கோல்டன் கான் உங்ககிட்ட பேசணுங்கிற. அவன் கோல்டன் கம்பெனி வச்சிருக்கான். மாமா இப்படி நடக்குமாமா, 3 கோடி மாவட்ட கூப்பிட்டு சொல்லி எனக்கு 50 லட்சம் தரேங்கிறாங்க மாமா. நான் எந்த கோர்ட்ல ஏறி சொல்றேன் மாமா. நான் உடனே பிரஸ் கூட்டேன், எமர்ஜென்சி பிரஸ் மீட். 150 பத்திரிகையாளர்களும் 70 ஒளிப்பதிவாளர்களும் வந்தார்கள். நான் இதை நிரூபித்தேன். நீ தைரியம் இருந்தால் வழக்கு போடு. தேமுதிக மாவட்ட செயலாளருக்கு 3 கோடி பேரம் பேசி அழைத்து ஒருவருக்கு 50 லட்சம் சொல்லி இருக்கிறாயே, இதற்கு கிரிமினல் வழக்கு போட்டு உன்னை ஜெயிலில் செல்ல வேண்டும். ஸ்டாலின், உனக்கு தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு போடுன்னு சொன்ன. இது அவர்கள் இருதயத்தில் ஈட்டியாக பாய்ந்து நடுங்கியது. நான் சொல்லாத வார்த்தைக்கு பிரச்சனையை திசை திருப்ப 3 நாட்கள் தமிழகம் எங்குமே கொடும்பாவிகளை கொளுத்தி பாடையை தூக்கி செருப்பால் அடித்து முகத்தில் காரி துப்பினார்கள். நான் கவலைப்படவில்லை. நன் தெய்வம் தாய் மாரியம்மாள் மீது சத்தியம் செய்து நான் அந்த வார்த்தையை அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று சொன்னேன். அதை விட்டு விடுங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த வகையில் இந்த ஐயாக்கள் நீங்க வந்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. எந்த உண்மையை பல்லட மாநாட்டு முயற்சித்தீர்கள், நேற்று பிரஸ் மீட்டை முடிவரைத்தீர்கள். இன்றைக்கு தொலைக்காட்சிகள் ஓரளவுக்காவது காட்டுவார்கள். நம்முடைய வெளிச்சம், நம்முடைய கேப்டன் தொலைக்காட்சி தவிர மற்றவர்கள் கொஞ்சமாவது காட்டினாலும் இந்த 10 லட்சம் மக்களை நீங்கள் காட்டித்தான் தீர வேண்டும். விவசாயிகள் ஆதரவு எங்களுக்குத்தான், ஒட்டுமொத்த விவசாயிகள் ஆதரவு எங்களுக்குத்தான்.
மேலி பிடிக்கிற எங்கள் கரங்களுக்குத்தான், மண்வெட்டி தூக்குகிற எங்கள் கரங்களுக்குத்தான், உழவரின் துயரம் குறைப்பதற்கு எந்த காலத்துக்கும் போராட தயங்காத எங்கள் கூட்டத்துக்குத்தான் விவசாயிகள் உழவர் பெருமக்களை ஓட்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் அன்சங் ஹீரோவாக இருந்து கொண்டு இதை இயக்கி தந்த என் ஆர்வீர் சகோதரர் தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்களே, ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து சகோதரர் வாசன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த திருச்சி வட்டாரத்தில் மலைக்கூட்ட நகரில் எங்களுக்கு எவ்வளவு வெற்றியை தேடிக் கொடுக்க முடியும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற முன்னாள் மேயர் சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்கள், வரவேற்புரை ஆற்ற வெள்ளமண்டி சோமு அவர்களே, நன்றி சொன்ன விஜயராஜ் அவர்களே, லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, நம்முடைய இயக்கங்களின் வீறு கொண்ட செயல் வீரர்களே, மதிப்புக்குரிய என்றைக்கும் என் மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்களே, என்றைக்கும் என் நேசத்துக்குரிய தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்களே, நடுநிலையாளர்களே, தொண்டர்படை தம்பிமார்களே, எந்த கட்சியிலும் சேராத இந்த மாநாட்டை உரைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான, தீர்ப்பு வழங்கப் போகிற நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களே, எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். கேப்டன் அவர்கள் என்னிடம் காதோடு காதாக பேசினாரே என்ன என்று நாளைக்கு எழுதுவார்கள். கேப்டன் அவர்கள் 3 முறை என்னை அழைத்து சொல்லிவிட்டார், அண்ணன் உங்க பேச்சு ரசிகன் உங்க வீட்டுக்கே வந்து நான் சொன்னேன், இந்த மாநாட்டை நீங்க ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்தா போதும். அவர் முதலமைச்சராக போகிறவர். அவர் இன்னொன்னு சொன்னார், அண்ணா இந்த கூட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறத நீங்க செய்யாதீங்க, என்ன நான் பாத்துக்கிறேன்னா. என்னைத்தானே குறை சொல்லுவாங்க, மேடையில் போய் கத்துனாரு சத்தம் போட்டாருன்னு. நீங்க தானே சிஎம் கேண்டிடேட், நீங்க தானே முதலமைச்சர், நீங்கள் அமைதியா இருங்க, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று நான் பீமனும் அர்ஜுனனுமாக திருமாவளவனும் வைகோவும் பக்கத்தில் இருப்போம் என்று அன்றைக்கு சொன்னதை நான் நிரூபிப்பேன். பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு இதே நாள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இல்ல அவங்க ஏதோ மணி சொல்றாங்க, அதான் பயந்துட்டேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் தாயி, சீக்கிரம் முடிச்சிருவேன். இயற்கை கருணை காட்டி இருக்கிறது. இதோடு மழை பெஞ்சி என் பேச்சு இதோட மழையில பேச முடியா போட்டாலும் கவலை இல்லை, தலைவர்கள் அருமையாக பேசி ஓட்டு கேட்டு விட்டார்கள். கேப்டன் முதலமைச்சர் பிரகடனம் செய்து விட்டார்கள். இனி மழை வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கிறேன். இயற்கை கருணை காட்டி இருக்கிறது. பாவம் கஷ்டப்படுகிறார்கள், கையில் காசில்லை. திருமாவளவன் அந்த வேதனையை கொட்டினார். பணமில்லை, டீசல் போட பணமில்லை, சாப்பாட்டுக்கு தொண்டர்களுக்கு காசு கொடுக்க பணமில்லை. இவ்வளவு சங்கடத்துக்கு மத்தியில் எதிர்த்தரப்பிலே கோடிகள் கோடிகள் கோடிகள், ஒரு தொகுதிக்கு 10 கோடி 15 கோடி கொட்டுகிறார்கள். இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நாட்டில் மாற்றம் வேண்டுமே என்று இயற்கை தாய் கருணை காட்டி மேகங்களால் வெயிலை தடித்து ஒரு கூடாரம் போட்டதைப் போல நமது பந்தல் கலைத்திலகம் சிவா அமைத்திருக்கின்ற இந்த அழகான மேடைக்கு முன்னாலே ஒரு கூடாரம் அமைத்ததைப் போல இதுவரை பாதுகாத்த இயற்கை தாயே உனக்கு நன்றி நன்றி நன்றி, கோடாறு கோடி நன்றி. 18 வருடங்களுக்கு முன்னால் இதே நாள் 1998 மே 11 பகல் 11:20 அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகளினுடைய சேட்டலைட் கிரகங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அவற்றின் வேவு கண்களில் மண்ணை தூவிவிட்டு உலக நாடுகளினுடைய துப்பறியும் உளவு பிரிவினர் அத்தனை தொழிலர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பஹ்ரானில் இயந்திரங்கள் வைப்பதற்கான குழிகள் அமைக்கப்பட்டு
என் ஆறுயிர் சகோதரராக கருதுகிற காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லாவின் மகன் அன்றைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த டாக்டர் ஃபரூக் அப்துல்லா ஈழத் தமிழர்களுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் எண்ணற்ற உதவிகளை செய்து அந்த புலிகளுக்கு நான் கேட்டதெல்லாம் செய்து கொடுத்து இன்று 6 வருடமாக நினைவின்றி கிடக்கிறாரே ஜார்ஜ் பெர்னாண்டஸ், புரட்சிகரமான தலைவன். என்னை வேலூர் ஜெயிலுக்கு பார்க்க வந்தபோது நாங்கள் ஒரு ஓவியம் வரைந்து சிறையில் இருந்த தம்பிமார்கள் வரைந்து கொடுத்த ஓவியத்தில் ஓ தி பிரேவ் ஹார்ட் ஆஃப் இந்தியா we welcome in the prison of Vellore, இந்தியாவின் தைரியமான இதயமே இந்த வேலூர் சிறைக்கு வந்த உன்னை வரவேற்கிறோம் என்று எழுதி கொடுத்து அந்த வாழ்த்து மடலைத்தான் அவர் தலைமாட்டிலே மேஜையிலே வைத்திருந்தாரே அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 6 வருடங்களாக நினைவின்றி கிடக்கிறார். டெல்லியில் ஒவ்வொரு முறையும் பார்த்துவிட்டு வருகிறேன். நான் கேட்டு இந்த சிறு சாதாரணமானவன் கேட்டதற்காக அனைத்து கட்சிகளின் கோரிக்கை உதரப்பட்டு வடநாட்டு ஏகாதிபத்திய முதலாளிகள் கையில் நெய்வேலியை ஒப்படைப்பதற்கு முடிவெடுத்து கேபினெட் முடிவெடுத்து பிரதமர் கையெழுத்து ஆகப் போகிற நேரம் தம்பி செந்திலதிபன் கொண்டு வந்த அனைத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோடு திமுக தவிர்த்த அனைத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோடு நான் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து எங்கள் நிலம் காமராஜர் காலம் தொடங்கியது, எங்கள் ரத்தம், எங்கள் வியர்வை, எங்கள் உழைப்பு, எங்கள் சொத்து, இந்தியாவின் ரத்னாபரணங்களில் ஒன்று நவரத்னங்களில் ஒன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், இதை வடநாட்டு முதலாளிகளுக்கு நீங்கள் தாரை பார்க்க போகிறீர்களா? என் பிள்ளை எனக்கு வாரிசு பிள்ளை என்று பீகாரில் போய் என்னை சொன்னீர்களே, நான் ஏதாவது என் தமிழ்நாட்டுக்கு என் வாழ்நாளில் செய்ய வேண்டாமா? இந்த முடிவை நீங்கள் மாற்ற வேண்டாமா? ஒன்றுமே சொல்லவில்லை வாஜ்பாய். The decision will be changed. NLC will not be privatized. முடிவு மாற்றப்படும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு ஒப்படைக்க மாட்டோம் என்றார். Sir, I tell the press, பத்திரிகைக்கு சொல்லலாமா? Go ahead from here. அவருடைய அறையிலிருந்தே இந்து பேப்பருக்கு நான் போன் பண்ணேன். மறுநாள் பெட்டி செய்தி முதல் செய்தியாக வைகோவிடம் பிரதமர் உறுதியளித்து விட்டார், நெய்வேலி தனியார் மயமாக்கப்பட மாட்டாது. அந்த வாஜ்பாய் விடுதலை புலிகளுக்கு போகிற கப்பல்களை நம்முடைய கப்பல்கள் நடுக்கடலில் மறிக்க நமக்கு என்ன அதிகாரம்? அவர்கள் கழுத்தை நெரிக்க போகிறீர்களா? Do you want to strangulate? பாகிஸ்தானும் சீனாவும் ஆயுதம் கொடுக்கிறது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். எங்கள் மக்களை கொல்வதற்கு அவர்கள் போராடுகிறார்களே, அந்த கப்பலில் மருந்து இருக்கலாம், ஆயுதம் கூட இருக்கலாம், தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை? You want to strangulate their கழுத்தை நெரிக்க போறீங்களா? Did you tell ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கிட்ட சொல்லிட்டியா? ராத்திரியே பேசிட்டேன் உங்ககிட்ட பாடு. Don't worry, please don't worry. கவலைப்படாது, 1000 அர்த்தம் இருக்கு. கடைசி வரைக்கும் புலிகளுக்கு வந்த ஒரு கப்பலை கூட அவங்க கவுத்தல. சோனியா காந்தி செய்த அந்த துரோகத்துல 14 கப்பல்களை கவுத்துறாங்க. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். மார்க்சிஸ்டுகளுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் கொள்கையை சொல்ற, அவங்க கொள்கையை சொல்லலாம், இதுல ஒண்ணும் உடன்பாடு கிடையாது எங்களுக்கு அவருக்கும். அந்த வாஜ்பாயும் சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வேவுக்கண்களின் மண்ணை தூவிவிட்டு பொக்ரானில் 11:20 அணுகுண்டு சோதனை நடந்தது. உலகத்தின் கண்கள் எல்லாரும் கண்களை மண்ணை தூவிவிட்டு இந்த கருத்து கணிப்பு மாதிரி தான் சொன்னா இந்தியாவில் அணுகுண்டு சோதனை நடத்த முடியாது. ஒரு பெரிய நிலப்பரப்பு 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு எழுந்து வெடிப்பதை போல பூமி உயர்ந்தது. என்ன எழுதினார்கள் தெரியுமா பக்தர்கள்? பெருமழையும் பேய்மழையும் புயலோடு சேர்ந்து வந்தபோது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ண பரமாத்மா தூக்கி பிடித்த காட்சியை போல அது இருந்தது என்று எழுதினார்கள். மக்களை காக்க, விவசாயிகளை காக்க அன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனகிரி மலையை தூக்கிறார் என்று பத்திரிகைகள் எழுதின. இன்று அதே நாள் எப்படி உலகத்தின் கணிப்புகள் எல்லாம் தவிடுபடியாகி பொக்ரான் நடந்ததோ அதே போல இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தவிடுபடியாகி நாங்கள் ஜெயிக்க போகிறோம்.
நடப்பது திருச்சி மாநகரம், ஓடுவது பொன்னி பெருநதி, பொங்கி வரும் காவிரியாறு. ஒரு சம்பவம், ஒரு தாய் கர்ப்பவதி, அவளுக்கு பெயர் ரத்னாவதி என்ற புனிதவதி. 10 மாத கர்ப்பம், பிரசவ வலியால் துடிக்கிறாள். கணவன் மறுகரையில் இருக்கிறான். காவிரி பொங்கி பெருவெள்ளமாக போகிறது, கடந்து வர முடியாது. மருத்துவ உதவிக்கு யாரும் இல்லை. பிரசவ வலியால் துடிக்கிறாள், தவிக்கிறாள், வேதனையில் கதறுகிறாள். தாய் வருகிறாள். இந்த நேரத்தில் தாய் வருகிறாள், பிரசவம் பார்க்கிறாள். அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. பார்த்துவிட்டு சற்று நேரம் கழித்து தாய் வெளியே போய்விடுகிறாள். சில மணி நேரம் கழித்து தாய் வருகிறாள். அம்மா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க. நீ தானம்மா பிரசவம் பார்த்த? நான் எப்பம்மா வந்தேன்? வெள்ளத்தில் எப்படிமா வர முடியும்? நான் இப்பதானம்மா வாரேன். அப்போ யார் வந்து பிரசவம் பார்த்தது? யார் வந்து பிரசவம் பார்த்தது? ஆண்ட இறைவனை வழிபடும் தெய்வமே தாயாக வந்து பிரசவம் பார்த்ததனால் தாயும் ஆனவர் என்ற பெயர் இதற்கு ஏற்பட்ட அந்த நகரம் இந்த திருச்சி மாநகரத்தில். அந்த தாய்மார்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகவே மதுக்கடைகளை மூடுவோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம். நாங்க முந்தி சொன்னோம், டாஸ்மாக் கடைகளை நொறுக்குவோம், தாய்மார்களே நொறுக்குவோம். இப்ப அது இல்லை. ஆட்சி நம்ம தலைவர் ஆட்சி. மதுக்கடைகளை மூடுவோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம். திமுகவும் சொல்லுகிறது, அதிமுகவும் சொல்லுகிறது. உலகத்திலேயே பெரிய ஜெகஜால புரட்டர்கள் 2 பேர், ஒருவர் கலைஞர், ஒருவர் ஜெயலலிதா. சரியான பலத்தையும் ரத்தத்தையும் சொல்லி எங்க பக்கத்தில் மாட்டு வண்டியை ஓட்டும் போது பொருத்தமா இருக்கும்போது இங்க சொன்னார், நம்முடைய திருமாவளவனா அல்லது நம்முடைய முத்தரசன் அன்னைக்கல, ஜெயலலிதா ஆட்சியில் பிராண்டி, விஸ்கி, ரம், ஒயின், பீர், அயல்நாட்டு மதுவகைகள் 24,000 கோடிக்கு கலைஞர் கருணாநிதி கூடாரத்தை சேர்ந்த எலைட் டிஸ்டிலரிஸ்ட், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்ட் வந்து 24,000 கோடிக்கு வாங்கி 15% கமிஷன் திமுக காரங்க ஜெயலலிதா கொடுத்திருக்காங்க. போன தடவை அண்ணன் கலைஞருடைய ஆட்சி, கலைஞர் சர்க்கார்ல சசிகலா கூடாரத்தின் மிடாஸ் டிஸ்டிலரிஸ்ட் 20,000 கோடிக்கு சரக்கு வாங்கி இதே 15% கமிஷன் கருணாநிதிக்கு ஜெயலலிதா கூட்டம் கொடுத்திருக்கு. நாங்கள் ஜெயலலிதாவை அழிக்காமல் விட மாட்டோம். கபர்தார். இது ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தை நான் முடிக்காமல் விட மாட்டேன். யார்? ஜெயலலிதாவின் வீர சபதர். இந்த 2 பேரும் கூட்டு கம்பெனி அடிச்சு கொள்ளையடிக்கிற இந்த மொள்ளமாரித்தனத்தை இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் எந்த கட்சியும் செய்யாது. மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னது சசி பெருமாள் சாவுக்கு முன்பு. அதுவரை நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்களே, 1996 நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஜனதாதளமும் கூட்டு வைத்திருந்த போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளை மூடுவேன் என்று அறிவித்த செய்தி முரசொலியில் 1996 ஏப்ரல் 9ஆம் தேதி வந்தது. என்னிடம் முரசொலி இருக்கிறது. 10 வருடம் ஆட்சியில் இருந்தீர்களே, செய்தீர்களா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? மதுபான கடைகளை ஒழிக்க முடியாது என்று அந்த பெயர், மனிதன் பெயரை உச்சரித்தாரே என் நாக்கிலே ஊழல் ஒட்டிக்கொள்ளும். அந்த மந்திரி சட்டசபையில் பேசினாரே, ஜெயலலிதா பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாரே. இன்றைக்கு படிப்படியாக மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று யாரையும் மாற்ற. வருமானத்துக்கு எங்கே போவீர்கள்? மிஸ்டர் வைகோ, கைண்ட்லி ஆன்சர் அவர் क्वेश्चन. இந்த ராத்திரி தொலைக்காட்சி அரட்ட கச்சேரியில் சில மேதாவிகள் இருக்காங்க, நிலைய வித்துவான்கள். நல்லவங்களும் இருக்காங்க, சில நிலைய வித்துவான்கள், பெய்டு நிலைய வித்துவான்கள் இருக்காங்க. இவங்க என்னையா மதுக்கடையை ஒழிப்போங்கிறாங்க, வருமானத்துக்கு எங்க போவீங்க? தாது மணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, கிரானைட் கனிமவள கொள்ளை தடுப்பதோடு மட்டுமல்ல, 1 லட்சம் கோடி வருமானத்தை அதில் மாத்திரம் அரசுக்கு நாங்கள் ஈட்டுவோம். பத்திரப்பதிவுத்துறையை ஒழுங்குபடுத்தி 15,000 கோடி ஈட்டுவோம். வருமானத்துக்கு வழி மாதக்கணக்கிலே சிந்தித்து நாங்கள் இதனை அறிவிக்கின்றோம். வேளாண் பெருங்குடி மக்களே, விவசாய கடன்கள் அனைத்தையும், தேசிய வங்கி கடன்கள், கூட்டுறவு வங்கி கடன்கள், கூட்டுறவு நிலவள வங்கி கடன்கள், கூட்டுறவு நாணய சங்க கடன்கள்,
நிதி நிறுவன கடன்கள், கந்துவட்டி கடன்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு எப்படி உங்களுக்கு எங்கே அப்படியா நீக்க முடியும்? அடுத்த கேள்வி, இந்தியாவில் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறது, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு ஆணையம். இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் 92.2% விவசாயிகள் கடனாளிகள், தெலுங்கானா மாநிலத்தில் 89.9% விவசாயிகள் கடனாளிகள், தமிழ்நாட்டில் 82.1% விவசாயிகள் கடனாளிகள். எங்களை விட 8%, 9% அதிக கடனாளிகள் உள்ள ஆந்திரத்திலே சந்திரபாபு நாயுடுவும் தெலுங்கானாவிலே சந்திரசேகர ராவும் அந்த கடன்கள் முழுவதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தள்ளுபடி செய்து விட்டார்களே, அதைவிட திருத்தமாக நாங்கள் விஜயகாந்த் ஆட்சியிலே அந்த முடிவை செய்து நிறைவேற்றுவோம். பயிர்க்கடன்களுக்கு 4% வட்டியிலே கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த கடன் நிவாரண ஒழிப்பு சட்டத்துக்கு எப்படியோ இந்த கந்துவட்டிக்காரர்கள் தனியாரிடம் வாங்க விடாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்வோம். அது மட்டுமல்ல, MS சுவாமிநாதன் குழு அறிக்கைப்படி உற்பத்தி செய்கின்ற தானியங்கள், உற்பத்தி செய்கிற விவசாய விளைபொருள்கள் 50% மேல் லாபம் ஊட்டக்கூடிய விதத்தில் தான் விற்பனை செய்வதற்கு வழிவகுப்போம். இத்தனையும் விவசாயிகளுக்காக செய்துவிட்டு விவசாயத்தை அளிக்கின்ற வேதி கருவியர மரங்களை போர்க்கால திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முற்றாக அளித்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், விவசாயத்தை காப்பாற்ற முடியும். ஆடுகளும் பசு மாடுகளும் கூட ஈனாது வேலிக்கருவிலை பக்கத்தில் சின பிடிக்காது. அதை விட்டு கொஞ்சம் பேர் சாப்பிடுறாங்களே, அழித்து விடும் சுகாதாரத்தை. அந்த மக்களுக்கு வேலை கொடுப்போம். நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். இந்த வேலிக்கருவிலை சீமக்கருவிலை மரங்களை அகற்றுவதற்கு 3 மணி நேரம் ஹைகோர்ட்ல வாதாடி ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். ஜனவரிக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும். நாங்கள் போர்க்கால திட்டப்படி குடிமராமத்து திட்டம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப கிடையாது. அந்தந்த கிராமத்து விவசாயிகளை குடிமராமத்து செய்யலாம். இப்பொழுது என்ன தெரியுமா, என் ஊர் கண்மாயில கரும்ப மண்ணு வண்டி கட்டி நான் அடிச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகளை எங்க வீட்டில் இருந்த காளமாடுல குதிரைகள் மாதிரி போற காளமாடுகளே 10 ஜோடி இருந்தது. 100 மாடுகள் எங்க தொழுவத்தில் இருந்தது. நான் 9ஆவது வகுப்பு 10ஆவது வகுப்பு படிக்கும் போது செய்வேன். இன்றைக்கு எந்த விவசாயம் குளத்திலே களிமண் எடுக்க முடியாது. கப்பம் கட்டணும். எங்க நிலம், எங்க குளம், எங்க பாசரம், அந்த மண்ணை வண்டல் மண்ணை கொண்டு போய் எங்க நிலத்தில் கொட்டுவோம். இந்த சர்க்கார் அதை அனுமதிக்கவில்லை. நாங்கள் அனுமதிப்போம். தாராளமாக நீங்கள் நிலங்கு குளங்களில் நீங்கள் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். பெரிய கொடுமை மத்திய சர்க்கார் நடத்துகிற நயவஞ்சக நரேந்திர மோடி சங்கடி சாத்திலே உள்ளே நுழைகிறார். அவங்களை கணக்கில் எடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு ஆபத்தை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்துக்களை சொல்லி விடுகிறேன். நைரோபியிலே நடைபெற்ற மாநாட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறார். என்ன கையெழுத்து போட்டிருக்காரு தெரியுமா? இந்திய அரசு என்ன கையெழுத்து என்றால், இனிமேல் தமிழ் இந்தியாவில் மானியம் பெறுகின்ற எந்த விவசாய பொருளையும் ஏற்றுமதி செய்ய முடியாது. நியாய விலைக் கடைகளில் பொருள்கள் விற்கக்கூடாது. வெளிநாடுகளில் இருந்து எந்த பொருள் வந்தாலும் ஒரே சுங்க வரியில் இறக்குமதி செய்ய வேண்டும். விவசாயத்தை அழித்து வியாபாரத்தை அழித்து கிழக்கிந்திய கப்பல் கம்பெனிக்காரரை விட இந்த நாட்டை சுடுகாடாக்க திட்டம் போட்டு விட்டார் அதானி கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஏஜென்ட் ஆகிற பிரதமர் நரேந்திர மோடி என்று இந்த மாநாட்டில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எனக்கு நேரம் இல்லாத அதை விவரிக்க முடியாது. பச்சை துரோகம் விவசாயிகளுக்கு, வியாபாரத்துக்கும். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்விக் கடன்களை அரசு ஏற்கும். பட்டதாரிகள் வேலை கிடைக்கின்றவரை மாதம் மாதம் ஊக்கத்தொகை வழங்குவோம். வர்த்தக பெருமக்களே, அண்ணன் வெள்ளையன் கோரிக்கையை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா விலக செய்வோம். வால்மார்ட்டுகளை கொண்டு வந்து போட்டு எங்க கடைகளை பிழைக்க வழி இல்லாமல் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் வலு நெஞ்சில் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாத சிங்கமாக முதலமைச்சர் எங்கள் விஜயகாந்த் இருக்கிறார். மீனவ பெருமக்களே, உங்கள் துயரம் நீங்கும். இனி சிங்கள கடற்படைக்காரன் தாக்குவது, அடிப்பது, கொல்லலேன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு மத்திய மந்திரி என்ன திமிர் இருக்கணும்? அடிச்சாங்க, உடைச்சாங்க, படகை உடைச்சாங்க, 15 லட்சம் ரூபாய் கடல்ல வாங்கின படகாக கூட நொறுக்கிறாங்க, சிறையில் போட்டு வாட்டினாங்க. ஆனா சுட்டுக் கொள்ளலைங்கிறீங்களா? நீங்களும் இந்திய இலங்கை அரசு கூட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். முந்தைய அரசை விட இந்த அரசு இதிலே துரோகம். நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கள கடற்படக்காரன் எவனாவது வந்து சர்வதேச கடல் எல்லையில எங்க படகை ஒண்ணு அடிச்சான்னா
நாங்க உடனே துப்பாக்கி எடுத்து அங்க சண்டைக்கு போக மாட்டோம். ஒரு நெத்திப்பிடியாவை குடுமையை பிடிப்போம் மத்திய சர்க்கார. எங்களுக்கு தெரியும் எப்படின்னு. பிசி ராய் வழியை நாங்கள் பின்பற்றுவோம். மேற்கு வங்க முதலமைச்சர் பிசி ராய் வழியை நாங்கள் பின்பற்றுவோம். அதில் 1000 அர்த்தம் இருக்கு. எந்த ஆபத்தும் நாங்கள் வரவிட மாட்டோம். தொழில் முனைவோருக்கு சொல்லுகிறேன், ஏன் தொழில் நடத்துவதற்கு இமாச்சல பிரதேசத்துக்கும் வேறு மாநிலத்துக்கும் போகிறார்கள்? நம்மை அழிக்க துடிக்கிற கர்நாடக அரசுக்காரன் நாங்க வந்து தொழில் தொடங்க வாங்க தமிழ்நாட்டு முதலாளிகளை அழைக்கிறார்கள். 2 காரணம். இங்க இருக்கிற முதலமைச்சரை எந்த தொழிலதிபரும் சாதிக்க முடியாது. வருஷக்கணக்கானாலும் எவரும் சந்திக்க முடியாது. எலிசபெத் மகாராணியை கூட யாரையும் பார்க்கலாம், இவங்களை யாரும் பார்க்க முடியாது. The most inaccessible, unapproachable, arrogant lady நம்ம சீஃப் மினிஸ்டர். எந்த தொழில் நடத்துவான்? ஒரு லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டா அவன் அதோட தொடங்கான். 5 வருஷம் அலைஞ்சி அவன் வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம். 30 நாள்ல அந்த லைசன்ஸ் கொடுத்தாகணும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இதுக்கெல்லாம் வழி சொல்றது யாரு? எதிக்ஸ் கமிட்டி அமைக்க போறோம். நேர்மையான முன்னாள் நீதிபதிகள், நேர்மையான சகாயம் போன்ற முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், என்ஜிஓஸ் அமைப்பில் உள்ளவர்களை கொண்டு நெறிமுறை வழிகாட்டும் குழு அமைப்போம். ஆட்சி தவறு செய்தால் சுட்டிக்காட்டும் அந்த குழு திருத்திக் கொள்வோம். இடிப்பாறை இல்லா யமரா மன்னன் கெடுப்பாறு விழாமல் கெடுவென்றும் வள்ளுவன் வாய்மொழியை மனதில் கருதி செயல்படுத்துவோம். ஊழல் எப்படியா தடுப்பீங்க? கமிஷன் தான் திமுக ஆட்சியில பிடபிள்யூடி ஐஏஎஸ்ல 30%, இப்ப 40%. கான்ட்ராக்டர் அதே இதைத்தான உங்க மந்திரிகளுக்கு ரூபாயை கட்டி கொண்டு கொடுக்க பாப்பாரு. நடக்காது சாய்யா, நடக்காது. எல்லாம் ஓபன் டெண்டர், ஆன்லைன் டெண்டர், பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி போட போறோம். இந்தியாவில் எந்த மாநிலமும் இது செய்ததில்லை. பொது தணிக்கை குழு. இதில் பிடபிள்யூ சீஃப் இன்ஜினியராக இருந்து முல்லை பெரியாரை காப்பாற்றி புற்றுநோயில் இறந்தாரே விஜயகுமார், அவரை போன்ற நேர்மையான ஓய்வு பெற்ற இன்ஜினியர்கள், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இன்ஜினியர்கள், ஓய்வு பெற்ற நேர்மையான தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் கொண்டு பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி, அவங்க சப் கமிட்டி போடுவாங்க. இடமலப்புதூர்ல ஒரு பாலம் கட்டுறாங்க, போய் பார்ப்பாங்க. கனவு சரியில்லை, இதுல ஏதோ கமிஷன் நடந்திருக்குன்னா உடனே கம்ப்ளைண்ட், கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்படும், எஃப்ஐஆர் போடப்படும். நான் பெயிலபிள் செக்ஷன்ல கான்ட்ராக்டர் ஜெயிலுக்கு போவார். இன்ஜினியர் அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அன்னைக்கே சஸ்பெண்ட் செய்யப்படுவார், அவரும் ஜெயிலுக்கு போவார். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு கோயில்ல. ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு என் தலைவர் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு. தலைவன் தலை சரியா இருக்கும்போது வாழ்க்கால் சரியா இருக்கும். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது காமராஜர் ஆட்சியில் ஊழல் இருந்ததா? அவர் நேர்மையாக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி ஆட்சியில் ஊழல் இருந்ததா? அவர் நேர்மையாக இருந்தார். அண்ணா ஆட்சியில் ஊழல் இருந்ததா? அவர் நேர்மையாக இருந்தார். விஜயகாந்த் நேர்மையாக இருக்கிறார், இருப்பார், ஊழல் இருக்கார். தொழில் முனைவு நெசவாளர்களே, உங்களுக்கு தடையற்ற மின்சாரம் எல்லா மானிய உதவியோடு உங்களுக்கு வழங்கப்படும். தமிழக வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும். கேப்டன் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். பேராபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்து வருகிறது. கர்நாடகாவில் ராசிமணனிலும் இன்னொரு அணையிலும் மேகதாட்டுவிலும் அணை கட்டுவது என்று மத்திய சர்க்கார் முடிவு செய்து பிஜேபி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனந்தகுமார் வீட்டில் 2016 டிசம்பர் 7-8 தேதியில் முடிவு செய்து அதில் சுற்றுச்சூழல் மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் கலந்துகிட்டு மத்திய சட்ட மந்திரி சதானந்த கவுடா கலந்துகிட்டு 2 நாள் சதிவாசல போட்டு நீங்க அணைய கட்டுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க பட்ஜெட் பணத்தை ஒதுக்கி அணைய கட்டுங்க சொல்லிட்டாங்க. அணை கட்ட போறோம். அணை கட்டினால் கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கு உபரி தண்ணி வராது, மேட்டூருக்கு சொட்டு தண்ணி வராது, வெள்ளம் வந்தாலும் வராது, பேய் மழை பெய்தாலும் வராது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழகத்தை வாழ வைத்த எங்கள் பொன்னி நதியை பறிகொடுப்போம், எங்கள் காவிரி நதியை பறிகொடுப்போம். உலகத்துக்கு சோறு போட்ட என் தமிழரின் வருங்கால சந்ததி பிச்சைக்காரனாக தெரிய வேண்டும்.
எத்தியோப்பியாவாக மாறும் எலும்பும் தோலுமான பிள்ளைகள், பசையும் பட்டினியாக மக்கள். நாங்கள் ஊருக்கெல்லாம் சோறு போட்டோம். மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே என்று வாழ்ந்தோம். எல்லாம் அழிவதா? எல்லாவற்றையும் இழப்பதா? ஊர் ஊராக போய் பேசுகிறேன். கட்சி கொடியோடு வந்தீரா? என் கட்சி கொடியை காட்டினீரா? ஓட்டு கேட்டீரா? நாம் அழிந்து விடுவோம். வீட்டுக்கு ஒரு வாரிமை பிள்ளை வாருங்கள் என்றேன். ராஜசேகரன் கர்ஜனை செய்தார் திலகர் திடலிலே. அந்த ஆபத்து நீங்கவில்லை. அணை கட்டுவதென்று முடிவெடுத்து விட்டான். மூன்றாம் ராஜராஜ சோழன் வேலும் வாளும் தாங்கிய படை கொண்டு அணையை உடைத்தார். வீர பேரரசி மங்கம்மாள் இங்கிருந்து சைன்யத்தை அனுப்பி அங்கே அணையை உடைத்தார். நாம் இன்றைக்கு அதை செய்ய முடியாது. அவன் தேசத்தில் அவர் மாநிலத்தில் அணை கட்டுவது நீ எப்படி தடுப்பாய் என்று கேட்கலாம். ஒரு தேசம் தன் தேசத்தின் வழியாக இன்னொரு தேசத்துக்கு போகிற தண்ணீரை தடுக்க முடியாது. லோயர் ரைபேரியன் ஸ்டேட்டுக்கு தான் ரைட். இது ஹெல்சங்கி விதி, உலகம் ஏற்றுக்கொண்ட விதி. ஐரோப்பா டான்யூப் நதியை என் நாடு வழியாக போகிறது என்று அணை கட்டி தடுக்க முடியாது. நைல் நதியை என் தேசத்தின் வழியாக போகிறது என்று அணை கட்டி தடுக்க முடியாது. ஒரு இந்தியா என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ்காரனின் துப்பாக்கியும் லத்திக்கமும் உருவாக்கிய இந்த இந்திய உபகண்டத்தில் இன்னொரு மாநிலம் அணை கட்டும் மத்திய சர்க்காருக்கு துணை போகும் என்றால் நாங்கள் நேரடியாக கர்நாடகத்தோடு யுத்தத்துக்கு போக மாட்டோம். இதற்கு காரணமான மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய விதத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். நான் மன்மோகன் சிங்கிட்ட எச்சரித்தேன். நீங்க முல்லை பெரியாரை உடைக்க விட்டாரோ, காவிரிக்கு குறுக்க அணை கட்ட விட்டாரோ, சோவியத் ரஷ்யா போல இந்தியா துண்டு துண்டு நாடுகளாகும் என்று எச்சரித்து விட்டு, இது பலருக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் சொன்னேன் அவர்கிட்ட, India will be balkanized into so many separate states and countries. நீங்க 2047 சுதந்திர தினம் கொண்டாடும் போது இன்னைக்கு இருக்கிற இந்தியா இருக்காதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். நான் ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்து சத்தியம் செய்திருக்கிறேன், பிரமாணம் செய்திருக்கிறேன். என் மாநிலம் அணிவதா? எதற்காக எனக்கு ஒருமைப்பாடு? வந்திருக்கிற செய்தியை சொல்லுகிறேன். முல்லை பெரியார் அணையை உடைப்பதற்கும் புதிய அணை கட்டுவதற்கும் கேரளம் மீண்டும் முடிவெடுத்து விட்டது. 10 லட்சம் மக்களை திரட்டினோம். பச்சை துரோகம் செய்தார் கலைஞர் கருணாநிதி முல்லை பெரியாற்றில். புஸ்தகமே போடுவேன். கம்பா அப்பா சிட்டார் கூட சேர்ந்து போனேன். இப்ப வந்த செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, செண்பகவல்லி தடுப்பணை என்பது காமராஜர் காலத்திலே கட்டப்பட்டது. அதுக்கு முந்தைய பிரிட்டிஷ்காரன் காலத்திலே அணை உடைஞ்சது. உடையல, சின்ன ரிப்பேர். காமராஜர் இதை ரிப்பேர் செய்யலாம் சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா செய்ய விடல. இன்ஜினியர்ல போக எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தா ஒத்துக்கிட்டாங்க. 5 லட்சம் பணம் கட்டணும். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை திருப்பி அனுப்பிட்டு இதை ரிப்பேர் செய்ய விட மாட்டேன். இந்த தண்ணி முல்லை பெரியாறு தான் வருது. அது இங்க வரும்போது 25,000 ஏக்கர் சங்கரன்கோயில் வாசல்லூர் ஏரியாவில் 25,000 ஏக்கருக்கு பாயிர தண்ணி நின்று போச்சு. முப்போகம் விளைஞ்சு எங்க பகுதி அழிஞ்சு போச்சு. நான் உமன் சாந்தியை போய் பார்த்தேன் ஜெயிலிருந்து வந்த உடனே. மற்ற கோரிக்கை எதையும் அவர் ஏற்றுக்கிடலை. அனமலையார் திட்டம், முல்லை பெரியாறுல மற்ற பிரச்சனை, இந்த செண்பகவல்லி அணை பிரச்சனை சிம்பிளான பிரச்சனை, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சீஃப் இன்ஜினியர் கூப்பிட்டு சொன்னார். ஆட்சி போயிடுச்சு. அச்சுதானந்தம் வந்தார். அப்ப கடுமையான நிலைப்பாடு அச்சுதானந்தன் நான் பார்க்கல. இப்போ 3 மாசம் முன்னாடி அச்சுதானந்தனை போய் பார்த்தேன். நல்ல மனுஷன். அவர் கையில் கட்டி ஒரு பனியன் போட்டு உட்கார்ந்தார். விளக்குனார். இது நியாயம்தான், நான் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். நான் சொன்னேன், சின்ன ரிப்பேர் இது செஞ்சுட்டேன்னா எங்களுக்கு ஒரு 25,000 ஏக்கர் தண்ணி கிடைக்கும். அது முல்லை பெரியாறு காத்துக்கு தான் போகுதுன்னு. பஹ்ரைன்ல அச்சுதானந்தன் ஒரு மாநாட்டுக்கு, மலையாள மாநாட்டுக்கு போனார். பிரஸ் எல்லாம் சொல்லிட்ட உடனே நம்ம தமிழ்நாட்டு பாரதி தமிழ்ச்சங்கம் வல்லம் பஷீர், இவர் வல்லம் பஷீர் பாரதி தமிழ்ச்சங்க தலைவர் உடனே அச்சுதானந்தன் கிட்ட ஒரு மலையாள நிறுவர், he belongs to வைகோ பார்ட்டி என்று இருக்காரு. ஆமா, ஐ பிலாங்ஸ் டு வைகோ பார்ட்டி. உடனே அந்த ஆள் சொல்லியிருக்காரு, வைகோ இஸ் த மெயின் வில்லன் இன் அவர் முல்லை பெரியார் இஷ்யூ இருக்காரு. உடனே அச்சுதானந்தன் சொல்லியிருக்காரு, வைகோ தன் மாநிலத்துக்காக போராடுகிறார், எந்த அரசியல் லாபம் கருதாமல். இது அச்சுதானந்தன் சொன்ன வார்த்தை. வைகோ மாதிரி 100 வைகோ எங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்ன அதே அச்சுதானந்தன்
without getting any political benefit, he is fighting for his state. உனக்கு தெரியுமா, நம்ம லீடர் ஜோதிபாஸ், எங்க லீடர் ஜோதிபாஸுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா, வாயமூடுன்னு இருக்கார். இப்போ வந்த தகவல், இப்ப நடக்குது காங்கிரஸ் ஆட்சி. இப்ப 4 நாளா மொத்த அணையை உடைக்கிறாங்க. 300 பேர் சேர்ந்து மொத்த அந்த அணையை உடைக்கிறாங்க. வயிறு எரியுது எனக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிடும், நம்மளும் ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம ஆர்டிஎஸ் ஆட்சி வந்துரும், போய் சரி பண்ணி தீர்த்திடலாம் நினைச்சா மொத்த அணையை 4 நாளா உடைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அச்சுதானந்தன் அவர்களுக்கும் உமன் சாண்டிக்கும் ஐ மேக் an open appeal, please stop this atrocious action. எங்களை எதுக்கு அழிக்கிறீங்க? பிரச்சனை விட்டு வேறு பக்கம் போகக்கூடாது. நான் உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். பணம் கொடுப்பது சில தொகுதிகளில் அதிமுக 2500, ஒரு தொகுதியில் 4000 கொடுக்கிறாங்க, 2000 குறையாம கொடுக்கிறாங்க. டிஎம்கே 2000 கொடுக்குது. வேற ஒன்றும் இல்லை, நான் தமிழ்நாடு பூரா பேசிட்டு வரேன்ல, புதிய வாக்காளர்கள், செல்போன் சிங்கங்கள், இளம் பிள்ளைகள், அவங்க கிட்ட திரும்ப ஒரு தடவை அப்பீல் பண்ணுங்க. அவங்க தான் அந்த பணத்தை தடுத்து ஓட்டு வாங்கி கொடுக்க முடியுங்கிறத நான் தமிழ்நாடு பூரா பேசிட்டு அதை கடைசியா பேசணும்னு வச்சிருக்கேன். எங்க மறந்துடுவணும்னு ஐயா அதை குறிச்சு கொடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான் பேச போறேன். பணத்தை கொடுக்க போறாங்க. அதிமுக தொகுதிக்கு 10 கோடி கொண்டு வச்சுட்டாங்க. திமுக தொகுதிக்கு 8 கோடி வச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான கோடிகள் அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு, ஒரு ஓட்டுக்கு 2000, டிஎம்கே 1000 எனக்கு தகவல். 10 ஓட்டு இருக்குன்னா 20,000, இது ஒரு 10,000. நம்மால் பெரும்பாலானால் விடிய காலம் 4 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்களே, 3 மணிக்கு கதவை திறந்து வச்சிடறான். மெல்ல உள்ள ஒன்று போட்டு போயிருக்குங்க. காலையில கவர் வரலன்னா நேரம் அந்த கட்சி ஆஃபீஸ் போய் ராத்திரி ஏங்க எங்க வீட்டை மட்டும் விட்டுட்டீங்கன்னு போய் கேட்கிறான். நான் அதனால தானுங்க 2 தடையும் விருதுநகர்ல தோத்தேன். சேவைக்கு போட்டாங்க. எனக்கு அப்படி வந்து 2,71,000 மக்கள் போட்டாங்களே, அந்த புண்ணியம் வாங்க மனசெல்லாம் இருக்கிறேன். எனக்கு அது போதும். அப்ப இப்பயும் அதான் நடக்கும். இப்ப நடக்காது. இப்ப என்ன, வீட்டுல சவுக்கு எடுத்துக்கிட்டு பிள்ளைகள் நிக்குது. பச்சை பிள்ளைங்க, 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க, 5 வயசு 5வது படிக்கிற பிள்ளைங்க ஓட்டு இல்லாம இருக்கும். 10வது வாட்ஸ்அப் பார்க்குது, பேஸ்புக் பார்க்குது, டிவி பார்க்குது. என்ன நம்ம பிள்ளைகள் அறிவு, நம்மளை விட அறிவா இருக்காங்க ஐயா. என்னை விட என் பேர பிள்ளைகள் அறிவா இருக்காங்க. அவங்க இது களவாண்ட பணம், நம்மளை களவாண்ட பணம். நம்மள ஆஸ்பத்திரிக்கு போனா, சர்க்கார் ஆஸ்பத்திரியில் போனா கொண்டு போடுவான்னு நம்ம தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் தானே சாக வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இது நம்ம பணம், நம்ம பணத்தை நம்ம கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்கறது? போலீஸ்ல கொடுக்கவா? 2 போலீஸை தவிர மற்றவங்க கொஞ்சம் பங்கு வச்சுட்டு கொடுத்த கட்சிக்கே கொடுத்துருவாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் கொடுத்தாங்க. நாங்க பிடிச்சு கொடுத்த எங்க மேல கேச போட்டுட்டு பணத்தை அதிமுகவுக்கே கொடுத்துட்டாங்க. எல்லா போலீஸையும் சொல்லல. எங்க சிஎம் வந்த பிறகு உங்களை ரோட்ல எல்லாம் வெயில காய போட மாட்டோம், உங்க டியூட்டிக்கு அவங்க டியூட்டி போய் சொல்லுவோம். அப்படின்னா அந்த பணத்தை தடுக்கிறது எப்படி? இந்த பணம் கொடுப்பது எந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு ஐயா, கொஞ்சம் கவனிங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்கார் கோபால்சாமி, ஓட்டர்களுக்கு பணம் கொடுப்பதை இதுவரை எலெக்ஷன் கமிஷன் தடுக்க முடிந்ததே கிடையாது, தடுக்க முடியாது. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. ரோட்ல ஒரு அப்பாயிசப்பாக எப்படிப்பா இந்த நத்தம் கேசுகள் மாதிரி உள்ள மாற்ற 7 கோடி 8 கோடி திமுக 7 கோடி 8 கோடி பேப்பர்ல பெரிய பெரிய செய்தியா போட்டு இதுவரைக்கும் 150 கோடியை பிடிச்சிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் விளம்பரத்துக்கு மட்டும் 150 கோடி செலவழித்திருக்கா. அது என்ன பண்ணிருக்க எலெக்ஷன்? ரோட்ல போறவங்க பிடிப்பா, பேப்பர்ல 7 கோடி பிடிச்சது போடுவா. ஊருக்குள்ள காலையிலயோ ஒரு நேரமோ பணம் கொடுக்காங்க. இல்ல வீட்டு கான்சாப்டார் போற மாதிரி போய் சொல்லி கொடுக்கறாங்க. இல்ல டோக்கன் கொடுத்து வெங்கலாத்திர கடையில ஜவுளி கடையில போய் கொடுத்து இந்த 10,000 வாங்கிக்கிறீங்க, 20,000 வாங்கிக்கிறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கூட வாங்கிக்கலாம். இதை எப்படி தடுக்க போகிறீர்கள்? எலெக்ஷன் ஒரு காலம் தடுக்க முடியாது. பணத்தை எடுத்து அதுக்காக தெருவில் போட்ட முடியுமா? இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்களை நம்பி ரோட்ல போற இந்த ஆபீசர்களுக்கு போய் கொடுக்க முடியுமா? உங்க பணம் நீங்க வச்சுக்கிடுங்க, என் மேல கேஸ் போடு. இதுக்கு பணத்தை வச்சுக்கிட சொன்னதுக்கு நீ ஒரு கேஸ் போடு. என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, இது ஒரு கேஸ் இருந்துட்டு போகுது.
நான் அந்த பிள்ளைகளை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். காலேஜ் பிள்ளைங்க, ஓட்டு உள்ள பிள்ளைங்க, மாணவர்கள் மாணவிகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, வேலை இல்லாத பட்டதாரிகள், நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா இந்த தடவை எங்களுக்கு போடலைன்னா நம்ம நாசமா போயிருவோம், இனி யாரும் கொள்ள கூட்டத்தோட தான் கூட்டணி வைக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாம் நாடு இனி மீட்கவே முடியாது. பெத்த தாய் தகப்பன் பிள்ளை சொன்னா கேட்பாங்க. பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தான் காப்பாற்றணும். நீங்க எந்த கட்சியும் இல்லை. நான் எதுக்காக சொல்றேன், நான் இனி எத்தனை வருஷம் இருக்க போறேன், எனக்கு வயசு 70 தாண்டிடுச்சு. இவங்கெல்லாம் இளம் தலைவர்கள், 2 நாள் வாழ போற தலைவர்கள். என் பேர பிள்ளைகளை கேட்கிறேன், உங்க காலம் நல்லா இருக்கணும்னு தான் தாயி நான் போய் கேட்கிறேன். உங்க அப்பா அம்மாவை இந்த பணத்துக்கு ஓட்டு போட விடாதீங்க. இது களவாண்ட பணம், கொள்ளையடிச்ச பணம். சாமி நம்மளைத்தான் தண்டிக்கும். களவாண்டவனை தண்டிக்கிறதை விட களவாண்டவனுக்கு ஓட்டு போட்டதுக்கு தான் நம்ம தண்டிக்கும். நீங்கள் தடுத்து நிறுத்துவீர்கள். இந்த ஜனநாயக புரட்சி அரசியல் கட்சிகளால் ஏற்பட்டதல்ல. இந்த மௌன புரட்சி அரசியல் கட்சிகளால் ஏற்பட போவதல்ல. இந்த அலைபேசி அறிவாக்கள், செல்போன் சிங்கங்கள், அலைபேசி புரட்சியாளர்களால் நடந்தது என்று வருங்கால வரலாறு எழுதும். எகிப்தில் மல்லிகை புரட்சி நடந்ததை போல. ஆகவே வெல்லட்டும் வெல்லட்டும் எங்கள் மாற்று அரசியல் வெற்றி கூட்டணி வெல்லட்டும், அமையட்டும் அமையட்டும். கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலே கூட்டணி ஆட்சி மலரட்டும், கூட்டணி ஆட்சி அமையட்டும், ஒளியட்டும் ஒளியட்டும், ஊழல் அடியோடு ஒளியட்டும், அழியட்டும் அழியட்டும், மதுவின் கொடுமை அடியோடு அழியட்டும், விலகட்டும் விலகட்டும், விவசாயிகளின் சுமை அடியோடு விலகட்டும், விவசாயிகளின் கடன் சுமை அடியோடு வெளியட்டும், பிறக்கட்டும் விடியல், பிறக்கட்டும் புதிய விடியல். வேளாண் பெருங்குடி உழவர் பெருங்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு பிறக்கட்டும். பெருகட்டும் பெருகட்டும், தொழில் வளம் பெருகட்டும், வேலை வாய்ப்பு உயரட்டும். கல்வி கடன்களை ஏற்கும் அரசே வருக, கல்வி கடன்களை ஏற்கும் அரசே வருக. சாயட்டும் சாயட்டும், சாதிவெறி சாயட்டும், சாயட்டும் சாயட்டும், சாதிவெறி சாயட்டும், ஆணவ கொலைகள் அழியட்டும். ஓங்கட்டும் ஓங்கட்டும், மத நல்லிணக்கம் ஓங்கட்டும், ஓங்கட்டும் ஓங்கட்டும், மத நல்லிணக்கம் ஓங்கட்டும். அமையட்டும் அமையட்டும், எங்கள் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையட்டும். இதுவரை சொன்ன முழக்கம் எல்லோருக்கும் உடன்பாடான முழக்கம். கடைசியாக வைக்கப் போகிற முழக்கம் என் இதயதாகம். அது என் வாழ்நாளில் நான் செய்ய வேண்டியது இந்த மாநாட்டின் கடமை. என் இதயதாகம் கூட்டணி மலரட்டும் மலரட்டும், சுதந்திர தமிழீழ தேசம் மலரட்டும். வணக்கம்.